ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. திருஞான சம்பந்தருடைய சிறப்பை சொன்னோம், திருநாகரசுடைய சிறப்பை சொன்னோம், சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய சிறப்பை சொன்னோம். இவர் மாணிக்க வாசகர், இவர் தேவாரம் திருவாசகம். ஏன்னா திருவாசகம் தேவாரம் திருவாசகம்னா ஒரு அமைப்பு அதனுடைய சிறப்பு. சிவம் சக்தி, சக்தி சிவம் அப்படின்ற மாதிரி திருவாசகம் வேற தேவாரம் வேறன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஈசனுடைய ஜீவனே, அத்தனையும் ஜீவன். காற்றுன்னா ஒன்று தான். அதில் பெரிய காற்று சின்ன காற்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. காற்று அடிக்குதுப்பா, காற்று அடிக்குதுப்பா அப்படின்னா காற்று இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி காற்றுடைய சிறப்புடையவன் சிவன் தான். அதனால காற்றை அழிக்க முடியுமா? நெருப்பு எரியுதுன்னா தண்ணி ஊற்றியா வச்சிடலாம், நீர் வருதுன்னா அணை போட்டு தடுத்துடலாம். காற்றை தடுக்க முடியுமா? எந்த பக்கம் எப்படி வேணால் எப்படி போட்டாலும் எந்த பக்கமோ போகும், அதை தடுக்க முடியாது. அதனால அப்பேற்பட்ட வல்லமை உடையவன் தான் சிவபெருமான். அதனால தான் சிவபெருமான் அழியாத பொருள், அழியாத வண்ணம். சிவபெருமான் அழியாத வண்ணம். ஏன்னா சிவபெருமான் இப்போ ஒரு வினாடி இந்த தொண்டையில் இருக்கிற ஆழகாலத்தை கீழே துப்புனானா போதும். 125 நாடுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. நான் இந்த தெருவுலேருந்து இந்த தெருவில் இருக்கேன், அதுக்கு அடுத்த தெருவு என்னானே தெரியாது எனக்கு. யாருன்னா கேட்டால் கூட என்ன சொல்லுவேன், எனக்கு தெரியல, உள்ளே போய் கேளுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரேன். இந்த 125 நாடும் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவன் சிவபெருமான். ஆழகாலன்ற விஷம், புதிய விஷம், அது தொண்டையில் இருக்கு. சரி, அவருடைய அடியாரான திரு மாணிக்க வாசகர் அனுப்புகிறார், திருவாசகத்தை பாடினார். திருவாசகம் தேனு மாதிரி, சாப்பிட்ற தேனு மாதிரி. பார்த்தீங்களா? சிவம் என்னும் என் உள்ளே சிந்தைக்குள் நின்றதே, அதனால் அவ்வருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தையும் மகிழும் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயாய் உரைப்பான் பயன். என்ன மாதிரி கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தது போல் சிறந்தடியார் சிவனடியார். அந்த நெய்யை பாலில் நம்ம பார்க்க முடியுமா? அந்த பாலை பார்க்குறோம், கறக்குறோம், சரசன் என்னப்பா பால் இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ளே வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. அதனுடைய சுவை எப்படி கொடுக்குறது பார்த்தீங்களா? அதுதான் கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தது என்ற ஒரு சிறப்பை திருவாசகத்தில் பாடியிருக்கார். நள்ளிரவில் பயின்று நாட்டாடம் என்ன, நள்ளிரவில் பயின்று ஆடுற நாட்டம் எங்க தில்லையில். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய இந்த திருப்பெருமையை இந்த மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. அது காலத்தில் பார்த்தீங்கன்னா கூவின பூங்குயில் கூவின கோழி குறுநகை புரியும் சங்கமம். இந்த 3 மணிக்கெல்லாம் சாம கோழி கூவிடுச்சுன்னு வச்சுங்க, எல்லா பச்சியும் கத்தும். ஓம் என்ற ஒரு சத்தம் ஒலி வரும். குறுநகை புரியும் சங்கம். அப்போ இந்த சத்தத்துல எல்லா மலரும் மலரும், எல்லா மலரும் மலரும், நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த 4:30 5 மணிக்குள்ள பெண்கள்லாம் எழுந்து வாசலை பெருக்கி தானி செழித்து அதில் இந்த பூசணிக்காய் பூ வச்சு சாணி என்ன மாதிரி அந்த வாசகர்லாம் பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடினா இந்த திருவாசகத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆனவுடைய அந்த தண்ணி கூட தெளிக்கிறது இல்லை. அந்த மஞ்சளை முகத்தில் பூசுகிற மஞ்சளை கடைங்களில் தெளிக்கிறாங்க, வாசலில் தெளிக்கிறாங்க. என்னங்க இது? அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல, நிகர சொல்கிறேன். அதனால தான் இந்த நாயன்மாருடைய சிறப்பை பாருங்கள். தேவாரம் திருவாசகத்தினுடைய சிறப்பு, இந்த 4 பேருடைய சிறப்பை இந்த பாடலை நம்ம பாட்டிருக்கோம். பிடிபி சேனலில் பாருங்கள். உங்களுடைய சிறப்பை பார்த்து காதால கேளுங்க. இப்போ போகிற காலகட்டம் என்னன்னு. ஆமாம், திருவாசகம் ஜெகத்திற்கு நிகர் சூடிய திருமாணிக்கவாசனின் திருப்பெருமையை காதால் கேட்டாலே பிறவியரும் பிறந்தாலும் சிவனுடைய அருள் கிடைக்குமே. ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே.